ஹெஸ் திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வீமீன் கொக்கோட பிஎல் உனக்குள் நானே. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்கடி. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓப்பனிங் சீனில் ஒரு இடத்துல தான் காமிக்கிறாங்க. ஜிம்மின் தான் உட்காந்து அழுதிட்டுருக்காரு. இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. தயாங்க எங்கே இருக்குது தயாங், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதோ ஒரு 5 நிமிஷம்டா, இதை வந்துடுறேன், 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, வந்துடுறேன், இது கழுகுற 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் தான் சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அப்படியே அந்த ரூம் கதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிம்மினை பார்த்து ஜிம்மினோட அப்படியே திருப்பி பார்க்குறாங்க. அவரோட பாடியை அவர் கையெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. அவர் ஃபேஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு, இங்கே விழுந்துட்டியா, இந்த சூடு பட்டுருச்சா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு ஜிம்மின், சொல்லு ஜிம்மின், அழாத ஜிம்மின், ப்ளீஸ் ஜிம்மின் சொல்லு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அது வந்து சொல்கிறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டீ கிட்ட தான் அவர் கையில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ டீ தான் என்ன ஜிம்மின் என்னன்னு தானே கேட்குறேன், இல்லைடா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ டீ தான் அப்படியே வாங்கி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தோன்னே டீயோட ஃபேஸில் அப்படியே டியர்ஸ் வருது, ஆனால் ஒரு ஸ்மைல் இருக்குது. இப்போ ஜிம்மினை பார்த்து இதுக்கு ஏன்டா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிம்மினை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே டீயோட ஹேண்டை எடுத்து அவரோட ஸ்டொமக்கில் வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்பா போகிற டீ, அப்பாவுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டீ தான் இதுக்கேண்டு அழுகிற, இதுக்கே அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு டீ இதை அப்படி ஜிம்மினை அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல டீ, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு டீவை அப்படியே அக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டீ தான் சரி அழாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் இப்படி டிவி பார்த்து ரொம்ப பயந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செத்துட்டேன்டா, ஏண்டா இப்படி அழுத, இதுக்கேண்டா அழுத அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படியே ஜிம்மினை அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீவை அக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரூம் கதை தந்துட்டு டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வருது. இப்போ டீ தான் ஒரு டீயர்ஸாக அப்படி தொலைக்கிறாங்க. இப்போ என்னாச்சு பேபி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாடா மம்மா என்ன அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு வந்துட்டாங்க தனியாக, இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தான் அப்படியே தேவைக்கிட்ட தான் வருது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டாடா, மம்மாக்கு ஏன் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் கலரில் இருக்குது, மம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட தான் அந்த பேபி வருது. இப்போ ஜிம்மின் தான் ஒன்றும் இல்லை ஷியா, ஒன்றும் இல்லை, மம்மாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, மம்மா எப்படி இருக்க பார்த்தியா, நல்லா தான் இருக்கு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஷியா தான் பப்பாவுக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீ கிட்ட தான் வராங்க. இப்போ டீவை பார்த்து டாடா உனக்கு எதாவது ஆச்சா டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீயோட ஃபேஸ் தான் பிடிக்கிறாங்க. இப்போ டீ தான் இல்லை டாடாக்கு ஒன்றும் இல்லை, டாடா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே டீவை பார்க்குறாங்க. அவர் அப்படியே கீழே குஞ்சிக்கிறாரு. ஃபேஸ் அப்படியே ரெட் கலர் ஆகிடுச்சு. மம்மா ஃபேஸ் ஏன் ரெட் கலரில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷியா கேட்டே இருக்காங்க. இப்போ டீ தான் ஷியாவுக்கு தம்பி வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தம்பியா ஷியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஷியாக்கு தான் தம்பி இல்லைன்னா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தம்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷியா தான் அப்படியே அம்மா எனக்கு தம்பி பாப்பா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் தங்கச்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு தம்பி தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூலில் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க வீட்டில் மட்டும் தம்பி தங்கச்சின்ற பாப்பாலாம் இருக்கான், எனக்கு மட்டும் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்லி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ நான் திருப்பி கிண்டல் பண்ணுவேன் பாருங்கள், எனக்கு இல்லைன்னு சொன்னாங்களே, கூடிய சீக்கிரத்தில் எங்கள் வீட்லேயும் தம்பி தங்கச்சி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எப்போ வருவாங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தான் அப்படி டீ கிட்ட வருது. இப்போ டீ தான் ஒரு 1 இயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 இயரா? ஆமாம் 1 இயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வரமாட்டாங்களா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் கிட்டே ஓடி போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஷியாவை தூக்குறாங்க. இப்போ ஷியாவை அம்மா எனக்கு தம்பி பாப்பா கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஆமாடி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படியே ஷியா கிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஷியா தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகிறாங்க. இப்போ டீ தான் ஐயோ என்னோட பொண்ணு அக்காவாக போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்காவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷியா அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மினா அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிம்மினை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிம்மினா அப்படியே கீழே குஞ்சிட்டு அப்படியே ஷை ஆகிட்டு இருக்காரு. ஒரு ஃபேஸில் அப்படியே ஃபுல் ரெட்டாக இருக்குது. இப்போ ஷியா தான் மம்மா ஷை ஆகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மம்மா ஷை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவோ ஆமாம் உன் மம்மா ஷை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் என்ன என்னை கிண்டல் பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே கீழே கொஞ்சம் சிரிச்சிட்டே இருக்காரு. இப்போ டீ தான் சரி உங்கள் மம்மாவை கிண்டல் பண்ணது போதும், உன் டேடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஸோ உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீமா டேடா வாங்கிட்டா டேடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உனக்குலாம் கிடையாது போ, தம்பி பாப்பா இருக்கான்ல அவனுக்கு குளிரும், ஸோ ஐஸ்கிரீம்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு பார்த்து ஜிம்மினை பார்த்து ஷியா சொல்கிறாங்க. என்னடி நீ மட்டும் சாப்பிட்ற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ கிட்ட போய் டேயாங்க எனக்கும் வேணும் டேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயோட ஹேண்ட் அப்படியே ரப் பண்ணுறாங்க. டீ தான் நான் வாங்கி தரேன் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் தேங்க்யூ டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இதோட சிரிப்பை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு டீயோ சரி வாங்க 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாவை வந்து பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே நடந்து வர்றாரு. ஜிம்மின் ஒரு நிமிஷம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினை தான் டீ தூக்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் டி இன்னும் பண்ணிட்டோயோ வேணா விடு ஷியா இருக்கா அப்படின்றாங்க. ஷியா உன் மம்மா நான் தூக்கிட்டா அப்படின்றாங்க. அப்போ என்ன யார் தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஷியா கேட்குறாங்க. உங்கள் மம்மாவுக்கு தம்பி பாப்பா இருக்கான்ல அவனால் நடக்க முடியாதுல்ல, உங்கள் மம்மாவாலேயும் நடக்க முடியாதுல்ல, ஸோ நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தூக்கிக்கோ நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷியா என்ன ஷியா சொல்கிற நீ அவன் கூட நீயும் சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாங்க. இல்லை தம்பி பாப்பா இருக்கான்ல அப்பா உன்னை தூக்கிட்டு நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் விடுடா தேங் விடுடா அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே தூக்குறாங்க. இப்போ டீ தான் அப்படி தூக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஷியா இருக்காடா விடுடா அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே தூக்கிட்டே போகிறாங்க. ஷியாவும் அப்படியே க்யூட்டாக நடந்து வராங்க. இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஷியா ஓடுறாங்க. இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் தான் ஜிம்மின் அப்படியே கால் பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல டேட்டே உனக்கு ஒர்க் இருக்கும் நீ பாரு, செக்கப்புக்கு தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஷியாவை என்ன கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஷியாவை கூப்பிட்டு போயிருக்கியா? அவர் ரொம்ப சேர்த்து பண்ணுவாடா அப்படின்றாங்க. பரவாயில்ல டேட்டே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து நான் வந்திருப்பேன்ல, ஒரு 5 minutes வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை 5 minutes வெயிட் பண்ணு. எங்கே இருக்க இப்போ நீ? ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கியா அப்படின்றாங்க. சரி 5 minutes வெயிட் பண்ணி நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் நானே வந்துக்கிறேன் அப்படின்றாங்க. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்டே சொல்லிட்டு டீ தான் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி பார்க்குறாங்க. ஷியா எங்கேயே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி பின்னாடி நடந்து போகிறாங்க. மம்மா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராது நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியா அதை அப்படியே ஓடி வராங்க. இப்போ ஒருத்தவங்களை வந்து அப்படியே முச்சாங்க. அம்மா வலிக்குதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் தான் அப்படியே தூக்கி விட்டாங்க. பாப்பா இங்கே என்ன பண்ணுற, யார் கூட வந்த, இங்கே எதுக்கு ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து மம்மா கூட வந்தேன் அப்படின்றாங்க. மம்மா கூடயா? எங்கே மம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் அங்கேயே மம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஷியா நெல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருப்பாங்க. இப்போ அந்த டாக்டர் தான் அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. ஷியா தான் மம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாங்க ஜிம்மினை. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே இருக்கார் அந்த டாக்டரை. அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த சைடு அந்த டாக்டருக்கும் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே திரும்பி டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷியாவும் டேடா அப்படின்னு சொல்லிட்டு டீவை போய் ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. டீவும் அப்படியே ஷியாவை பார்த்து அப்படி ஷியாவை தூக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ டீ தான் அப்படியே பார்க்குறாங்க. அந்த டாக்டர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இப்போ அப்படியே டீ தான் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மினும் அப்படியே டீவே பார்த்துட்ருக்காங்க. அந்த டாக்டர் 2 பேருமே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க. டேங் தான்
ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமீன் தான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் டீர்ஸாக அப்படியே துடைச்சி விட்டு அப்படியே டீக்கிட்ட தான் வராங்க. இப்போ டீக்கிட்ட வந்துட்டு டேங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டீ தான் டாக்டர் பார்த்துட்டேன் டேங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமீன் அது வந்து போகலாம் டேங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஷியாவும் டாடா எனக்கு இறக்கி விடு நான் அம்மா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீனும் போகலாம் டேங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. டே அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஷியாவும் அப்படி மம்மா இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ டே தான் அந்த டாக்டரே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டாக்டர் தான் அப்படியே டே கிட்ட பொறுமையாக நடந்து வராங்க. இப்போ டே கிட்ட வந்து எப்படி இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டேவும் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. எப்படி இருக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே டே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து உன்னை தாண்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்க நீ எப்படி இருக்க ஜங்குக்? ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே கால் பண்ணுறாங்க டேக்கு தான். இப்போ டே தான் அப்படி இந்த காலை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே திரும்பி நடந்து போயிடுறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்துட்டு அப்படியே டே தான் அப்படியே அந்த கார்கிட்ட தான் வராங்க. ஜிம்மின் தான் அந்த காரில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஷியா தான் டாடா மம்மாவுக்கு என்னாச்சு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டே தான் சரி வா நாளைக்கு நீ ட்ரிப் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷியா பார்த்து கேட்குறாங்க. ஆமாம் நான் ட்ரிப் போகணும் நம்ஷி கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே ஷியாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ டே தான் அப்படியே கார் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஷியா பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ முன்னாடி ஜிமீன் உட்காந்துட்ருக்காரு. ஜிமீன் எதுவுமே பேசல. வெளியே அப்படியே அந்த கார் விண்டோவே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு கையை அப்படியே ஃபேஸ் கொடுத்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. டேவும் எதுவும் கேட்கல. டே கம்முன்னு ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ ஜிமீன் தான் அவர் கண்ணிலேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. இப்போ டே தான் ஒரு இடத்துல வந்து காரை ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமீன் தான் டயா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் நம்ஜுன் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷியாவை அனுப்புறதுக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படி ஷியாவை தான் தூக்குறாங்க. நானும் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உட்காரு நான் போய் ஷியா கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாவை அப்படி தூக்குறாங்க. இப்போ நம்ஜூன் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ நம்ஜூன் தான் வந்துட்டியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஷியாவை நம்ஜூன் தூக்குறாங்க. இப்போ ஜின்னு தான் டயா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டே ஒர்க் பண்ணுறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஜின்யாங் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியா தூங்கிட்டாளா? ஆமாம். நம்ஷி எப்படி இருக்கா? நம்ஷியும் படிச்சுட்டேன் ஆனால் அவள் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே அப்படின்றாங்க. காரில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரலாம்ல அப்படின்றாங்க. இல்லை அவனால் எழுந்து உட்கார முடியாதுல்ல அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. அது வந்து ஜின் அவன் தூங்கிட்டான் ஜெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே நான் ட்ரிப் போயிட்டு வந்து ஜிமினை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஷியா அதை டிஸ்டர்ப் பண்ணேன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஜின் அப்படின்றாங்க. பரவாயில்ல அவள் நம்ஷியோடவா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண போகிறா ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்களே அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுனா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஷோல்டரில் ஹேண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் தேங்க்யூ அப்படின்றாங்க. தேங்க்யூவா போடா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படி காருக்கு தான் வராங்க. காரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே உட்காராங்க. ஜிம்மின் தான் அப்படி அந்த ஜன்னலே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே முன்னாடியே பார்த்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மின் கிட்டே எதுவுமே பேசலை. ஜிம்மினும் எதுவுமே பேசலை. இப்போ ஜிம்மின் தான் அப்படி டேயோட ஷோல்டர்லேயே சாகிறாங்க. இப்போ டே தான் அப்படி ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே தூங்கிட்டாரு. அப்படியே டேயோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்ருக்காங்க. இப்போ டேவும் அப்படியே ஜிம்மினை பார்த்து அப்படியே ஓட்டிகிட்ருக்காங்க காரை தான். இப்போ காரை வந்து வீட்டாண்டி தான் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே படுத்துகிட்டே இருக்காரு. இப்போ டே தான் அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினை பார்த்துட்டு பொறுமையாக ஜிம்மினை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க.
அந்த காரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஜிமினை அப்படியே பொறுமையாக லிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே நல்லா தூங்கிட்டு வர்றாரு. இப்போ தான் அப்படியே அந்த டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமினை அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. இப்போ ஜிமினா அப்படியே நல்லா திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு நல்ல பெட்ஷீட்லாம் போட்டு விட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. ஜிமின் தான் அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. யாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இப்போ ஜிமின் தான் அப்படியே பொறுமையாக எழுந்து கீழே தான் வராங்க. இப்போ கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா டீ தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காடுறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிமின் கிட்ட தான் வராங்க. ஜிமின் கிட்ட வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டீவை பார்த்து தயாங் சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் மேலே ஏதாச்சும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தயாங், நீ என்கிட்ட சரியாக பேச மாட்டேற, என்னாச்சு, என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்ட்டு என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு டீ கிட்டே கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி தயாங், எனக்கு தெரியாது அங்கே ஜங்குக்கு இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு டீவை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் சாரி தயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ சாரி கேட்குற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீவும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்கிட்ட பேசாமல் இருக்காது டயாங், ப்ளீஸ் என்கிட்ட பேசுடையாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் சரிடா சரி, நான் உங்ககிட்ட எதுக்கு பேசாமல் இருக்க போகிறேன், நீ என்னோட வேண்டாம், நான் உங்ககிட்ட எதுக்கு பேசாமல் இருக்க போகிறேன், அப்படிலாம் கிடையாது ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிமின், நான் நல்லா தான் இருக்கேன், உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து என்னை விட்டு போகாது டயாங் ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை விட்டு நான் எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படி ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ டே பார்த்துட்டு ஜிமினும் சாப்பிட்றாங்க. அழக்கூடாது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட டீயர்ஸ் அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அப்படியே ஜிமினை கூட்டி விடுறாங்க. டீவும் சாப்பிட்றாங்க, ஜிமினும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் போதும் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்றாங்க. போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீவும் ஒரே ஒரு வாய் எனக்காக டயாங்காக அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே அந்த ஒரு வாயை சாப்பிட்றாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் அதை வந்து டிஷ் வாஷ் தான் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை வாங்கிடுறாங்க. இது எங்கன்னு கொஞ்சம் நேரம்டா, இன்னும் பார்க்க தேவையில்லை, போய் தூங்கு போ, பேபிக்கு அதுதான் கேர் அப்படின்றாங்க. ஐயடா என்னோட இப்போ பேபி மேலே ரொம்ப கேர் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் அப்பா ஆக போகிறேன்ல அப்படின்றாங்க. ஆல்ரெடி நீ அப்பா தானே? ஆமாம் ஆல்ரெடி நான் அப்பா தான், இப்போ செகண்ட் பேபிக்கு அப்பா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் பப்பலா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிட்றாங்க. ஜிமினும் அப்படியே கையை காமிக்கிறாங்க. இப்போ டே தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தூக்கிட்டு போடா அப்படின்றாங்க. என்னது தூக்கிட்டு போகணுமா? தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ என்ன தூக்கிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஏன் அங்கே என்ன தூக்கிட்டு போயேன் அப்படின்றாங்க. குழந்தையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்று குழந்தை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட குழந்தை தான், என் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்து சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே பொறுமையாக பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாங்க. இப்போ ஜிமினும் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்றாங்க. என்னதுப்பா? ஒன்றும் இல்லைட்டையா வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டேவும் அப்படியே சிரிச்சுட்டே ஜிமினை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ரூமில் தான் அப்படியே ஜிமினை படிக்க வைக்கிறாங்க. என்ன டேப்லெட் போடு. டயாங்க வேணாம் அப்படின்றாங்க. டயாங்கான்னு தான் கூப்பிட்டேன், நான் மயங்க மாட்டேன் போடுறோம் அப்படின்றாங்க. வேணாம் டயாங்கா அப்படின்றாங்க. டயாங்காலாம் கிடையாது போடு அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படி கொடுக்குறாங்க. ஜிமினும் அப்படி டேப்லெட்டை முழுங்க முடியாமல் முழுங்கிட்டாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமினுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விடுறாங்க. ஜிமினும் அப்படி படுத்துட்டு இருக்காரு. இப்போ டே தான் அப்படியே பக்கத்தில் வந்து படிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க டேவை. இப்போ டேவும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவோட செஸ்ட்டில் படுத்திட்டு இருக்காரு. இப்போ ஜிமினை வந்து டே வந்து ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் தயாங்க என்னை விட்டு போகாதடா அப்படின்றாங்க. நான் எங்கடா போகிறேன் உன்னை விட்டு, உன் கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க.
போக மாட்டேன்லடா டேயாங்கா, போக மாட்டேன்டா. உன்னை விட்டா நான் எங்கே போக போகிறேன்? உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா, என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. டேவும் அப்படியே ஹக் பண்ணுறது. டேவும் எதையும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மினும் அப்படியே யோசித்த மாதிரியே படுத்திட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஜிம்மின் கண்லேருந்து அப்படி டேஸ் லைட்டாக வருது. அது டேக்கு தெரியக்கூடாது. அப்படியே எப்படியோ மழுப்புறாங்க. இப்போ டே தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு வந்தால் ஜங்குக் தான் அப்படியே ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அப்படியே உட்காடுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு அந்த மூணையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த மூணு நான் மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில் ஒரு ரிங்கை பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த மூணையே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜிம்மின் வந்து டீ அக் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. டீவும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ 6 years பிஃபோர் தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு டேயாங்கை பற்றி. டேயாங்க எப்படின்னா ரொம்ப க்யூட் அண்ட் ஸ்வீட். எல்லாருக்கிட்டையும் நல்லா பேச மாட்டாங்க. ஜிமின் கிட்ட மட்டும்தான் பேசுவார். வேறு யாருக்கிட்டையும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. டீக்கு வந்து அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது. ரீசெண்ட் இயர்ஸில் தான் இறந்துருப்பாங்க. டீ எப்படின்னா ஒரு பிஸ்னஸ், அதாவது ரொம்ப பணக்கார பையன், ஆனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கவர். அவருக்கு ஜிம்மின் தான் எல்லாமே. ஜிம்மின் வந்து அவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், அதாவது ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, சோல்மேட்டு. ஓகேங்களா? இப்போ ஜிம்மினோட இன்ட்ரோ. ஜிம்மின் எப்படின்னா ரொம்ப க்யூட், ரொம்ப ஸ்வீட், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற ஒரு கேரக்டர், டாக் ஆக்டிவ். ஓகேங்களா? ஜிம்மினுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. நம்ஜுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரதர் மட்டும் இருக்கார். ஓகேங்களா? இப்போ இது ஜங்குக்கோட இன்ட்ரோ. ஜங்குக்கு என்ன மாதிரினா ரொம்ப ஹாஷ், ரொம்ப ரகட் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ரகடான ஆள். ஜங்குக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். டேயாங் வந்து ஜங்குக்கோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். மற்ற கேரக்டர்லாம் ஸ்டோரிக்குள்ளே போக போக பார்த்திக்கலாம். வாங்கடா ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டி எங்கடா போனிட்டேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் பூச்சி கத்திட்டு இருக்காரு. டி வரே இருடா, ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? பின்ன சோல்மேட்டுன்னு தான் பேர், எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. என் கூட சுற்றுறியா இல்லை வேறு யார் கூடயாச்சும் சுற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காரு. டி வர இருடா, ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ தான் அப்படியே ஜிம்மின் முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. ஜிம்மின் தான் அப்படி கொலை வெளியில் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்குறாங்க. என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படி எழுந்து நிற்கிறாங்க. இப்போ டீ தான் ஜிம்மின் வேணாம், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஜிம்மினா, வேணாம் அப்படின்றாங்க. ஜிம்மினோட ஒரு 10 ஸ்டெப்பு தள்ளி தான் இருப்பார். இப்போ ஜிம்மின் தான் தீர்த்துக்கலாம், வாடா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் போட்டிருக்க ஷூ எடுத்து கழட்டி விசிறி அடிக்கிறாரு. இப்போ டீ தான் அப்படியே கீழே குஞ்சிடுறாங்க. அந்த ஷூ நேராக போய் ஒருத்தவங்க மண்டையிலே படுது. இப்போ அவங்க தான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஷூ தான் அப்படி கீழே விழுது. இப்போ அந்த மெம்பர் தான் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மின் தான் 2 கையை வச்சு ஃபேஸை மூடிக்கிறாரு. இப்போ லைட்டாக ஒரு கையை நகர்த்திட்டு அப்படி கண்ணால் பார்க்குறாங்க. அந்த மெம்பர் ஸ்ட்ரைட்டாக ஜிம்மினை தான் பார்க்குறாங்க. ஜிம்மினை பார்த்து கையெடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அவர் ஃபேஸ் வந்து அப்படியே கையை எடுத்துடுறாங்க. நீங்கள் ஷூவால் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூ எடுத்து விசிறாங்க. டீ கீழே குஞ்சிருப்பாரு. அப்படியே எழுந்து நிற்கிறாரு. கரெக்டாக அந்த ஷூ வந்து டீயோட மண்டையிலே படுது. இப்போ டீ தான் இதில் என்னடா தப்பிக்கணும்னு நினச்சி திருப்பி ஷூவாலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாரி எக்ஸ்கியூஸ் மீ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி கிட்டே வராங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து ஏன்டா என்ன ஷூவால் அடித்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ உங்களை அடிக்கணும்னு அடிக்கலை, இந்த நாய் அடிக்க போய் உங்கள் மேலே பட்டுருச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படியே எழுந்திக்கிறாங்க. நாயே உன் மேலே அடிக்கிறதுக்கு பதிலாக அவன் ஏன் மேலே அடிச்சிட்டான் அப்படின்றாங்க. சரிடா அவன் குழந்தைய மன்னிச்சிரு, ரொம்ப பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே டீயோட காலில் மிதிக்கிறாங்க. இப்போ டீ தான் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருக்கட்டும், மை நேம் இஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மை நேம் இஸ் பாக்ஸிமின், நானும் இந்த தருதலையோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. என்ன தருதலையோட ஃப்ரெண்டுன்ற? ஆமாம் நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, என்னோடய சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாங்க. சோல்மேட்டு கால் பண்ணால் ஒரு கால் அட்டன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி அப்படியே திருகிறாங்க. டி போதுண்ட நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேயை பார்த்து நில்றா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்திட்டு
பாய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இப்போ ஜிமினும் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அந்த ஷூ வலிக்கு திருப்பி கீழே விழ போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பிடிச்சிடுறாங்க ஜிமினை. இப்போ ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்காரு. ஜேகேவும் அப்படியே ஜிமினையே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேடா, வி மீன் குக்கோட உனக்கு நானே ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, பாய்.